குரு சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியன். கடந்த காணொளியில் பாரதியார் எழுதிய விநாயகர் நான்மணி மாலையிலிருந்து 2 பாடல்கள் பார்த்தோம். 2வது பாடல் எப்படி முடிஞ்சுது அப்படின்னா, தீயே நிகர்த்த ஒளி தமிழ் கவிதை செய்குவனே அப்படின்னு பாரதியார் விநாயகர்கிட்ட கேட்கிறார். இப்போ முதல் பாடல் வெண்பா அப்படிங்கிற வடிவத்தில் இருந்தது. 2வது பாடல் கட்டளை கலித்துறை அப்படிங்கிற அந்த கவிதை வடிவத்தில் இருந்தது. இப்போ 3வதாக நாம் பார்க்க போகிறது விருத்தம் அப்படிங்கிற கவிதை வடிவத்தில் வரப்போகுது. அந்த பாடல் எப்படி போகுது அப்படின்னா, செய்யும் தொழில் உன் தொழிலே காண், சீர்பெற்றிடனி அருள் செய்வாய், வையந்தனையும் வெளியினையும் வானத்தையும் முன் படைத்தவனே ஐயா, நான்முக பிரம்மா யானை முகனே, வாணிதனை கையால் அணைத்து காப்பவனே, கமலாசனத்து கற்பகமே. விநாயகா, நான் என்ன தொழில் செய்கிறேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் எனக்காகவா இதையெல்லாம் செய்கிறேன்? என் சுயநலத்துக்காகவா இந்த பாடல்களை நான் எழுதுகிறேன்? நான் உன் மேன்மையை பாட போகிறேன், உன்னுடைய சிறப்பை பாட போகிறேன், உன்னுடைய அருளை இறைஞ்சி நான் கேட்க போகிறேன். அதனால் இந்த கவிதை தொழில் இருக்கு இல்லையா, அது என்னுடைய தொழில் இல்லை, உன் தொழில். செய்யும் தொழில் உன் தொழிலே காண், செய்யும் தொழில் உன் தொழிலே காண். இதில் என்ன குறிப்பு அப்படின்னா, அது என் வேலை இல்லை, உன் வேலையை நான் செய்கிறேன், அதனால் சிறப்பாக அதை செய் அப்படிங்கிற ஒரு சின்ன எச்சரிக்கை இதில் இருக்குது. செய்யும் தொழில் உன் தொழிலே காண், அதனால் அதை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட இருக்குது விநாயகா. சீர்பெற்றிடனி அருள் செய்வாய். ஏன் தெரியுமா இதெல்லாம் சொல்கிறேன்? நான் உன்னை எல்லாம் வல்ல பரம்பொருளாக பார்க்குறேன். பிரம்மம் நீ தான், எனக்கு உனக்குள்ள தான் எல்லாமே அடக்கம். இறைவனுக்கு 5 தொழில்கள் உண்டு: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த இடத்துல பாரதி விநாயகரை பிரம்மாவாக பார்க்குறாரு, அதே சமயத்தில் கணபதியாகவும் பார்க்குறாரு, சரஸ்வதியாகவும் பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா, இப்போ சிவன் சக்தி, அப்புறம் திரு மால் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சிவன் என்கின்ற அந்த ஒரு தெய்வ நிலை சும்மா இருக்கின்ற நிலை, நிர்குண பிரம்மம் அப்படின்னு அதை சொல்லுவோம். தெய்வம் இருக்கும், ஆனால் செயல்படாமல் இருக்கும். சக்தி என்பது தெய்வம் செயல்படுகின்ற வடிவம். இந்த பூமியை சக்தி என்கின்ற அந்த தெய்வ நிலை தான் பராமரிக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த பூமி இயங்கிக் கொண்டே இருக்கு. பற்பல உயிர்களுக்கு பற்பல தேவைகளை அந்த தெய்வ நிலை தான் பூர்த்தி செய்கின்றது. அந்த சக்தி என்பதற்கு ஓயாத பெரும் பேராற்றல், இடையறாத ஒரு பெரும் ஆற்றல் என்று பொருள். அதே போல நாம் திருமால் இந்த 2ஐயும் பார்க்கலாம். இந்த சக்தி, திரு, இது எல்லாமே இறைவனுடைய அருள் வடிவம், அவனுடைய அருள் சக்தி, அவனுடைய அருள் ஆற்றல் வெளிப்படுவதைத்தான் நம்ம சக்தி, திரு அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் பிரம்மா, சரஸ்வதியையும் நாம் பார்க்கணும். பிரம்மா படைப்பவர், ஆனால் அதை செயல்படுத்துவது, பராமரிப்பது, பேணுவது யார்? சரஸ்வதி. இவை எல்லாமே விநாயகருக்குள்ள அடக்கம். அப்படின்னா விநாயகருக்குள்ள அந்த செயல்திறனும் இருக்குது என்று தானே அர்த்தம். படைப்பவரும் அவர் தான், படைத்ததை ஒழுங்காக பராமரிப்பவரும் அவர் தான். அதனால் இந்த விநாயகர் நான்மணி மாலையையும் எழுதி முடிக்க வேண்டிய அந்த சிறப்பான கடினமான வேலையை யார் செய்யணும்? விநாயகா, நீ தான் செய்யணும். அதனால தான் இங்கே பிரம்மா, சரஸ்வதியெல்லாம் வராங்க. அவன் யார்? எல்லாவற்றையும் படைத்தவன். அதற்கு என்ன உதாரணம் சொல்கிறாரு? வையம் தனையும் வெளியினையும் வானத்தையும் முன் படைத்தவனே. இந்த நில உலகமாகட்டும், வானுலகமாகட்டும், வெட்டவெளியாகட்டும், இவற்றையெல்லாம் உனக்கு படைக்க தெரியுது இல்லையா? இதெல்லாம் எவ்வளவு கடினமான வேலை, என்னால் செய்ய முடியுமா? இந்த உலகத்தையே படைத்தவன் நீ, உன்னால் இந்த தமிழ் கவிதையை படைக்க முடியாதா? இதெல்லாம் உனக்கு ஒரு வேலையா அப்படின்னு கேட்கிறார். வையந்தனையும் வெளியினையும் வானத்தையும் முன் படைத்தவனே, உனக்கு அனுபவம் இருக்குது படைப்பு தொழிலில். அதனால் இந்த தமிழ் கவிதையை படைத்து எழுதுவது என்பது உனக்கு ஒரு ரொம்ப சின்ன வேலை, சாதாரண வேலை. அதை நீ செய்ய மாட்டியா? வையந்தனையும் வெளியினையும் வானத்தையும் முன் படைத்தவனே ஐயா, எனக்கு தலைவனே, நீதான்ப்பா எனக்கு பிரம்மா.
நீதான்ப்பா எனக்கு ஆனைமுகன், வாணிதனை கையால் அணைத்து காப்பவனே. உனக்குள்ளதான் சரஸ்வதி இருக்கா அப்படின்னா என்ன பொருள்? உனக்குள்ளதான் ஆற்றலும் இருக்கு. நீ அதை எனக்காக வெளிப்படுத்துவாயாக. ஏன் தெரியுமா இதெல்லாம் சொல்கிறேன்? சும்மா சொல்ல மாட்டேன். நீ எனக்கு யார் தெரியுமா? கமலாசனத்து கற்பகமே. கற்பக விருட்சம் அப்படிங்கிற ஒரு விருட்சம் நம்ம ஹிந்து புராண இதிகாச கதைகளில் தொடர்ந்து சொல்லப்படுது. நாம் என்ன கேட்டாலும் நமக்கு தருகின்ற ஒரு மரம், என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கின்ற ஒரு மரம். அந்த கற்பக விருட்சமே கணபதி தேவனே எனக்கு நீதான் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். நீ எங்கே இருக்க தெரியுமா? ஏன் தெரியுமா இவ்வளவு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன்? நீ எங்கேயோ தொலை தூரத்தில் இல்லை, எனக்குள்ளேயே இருக்க. அதனால தான் நான் தைரியமாக உரிமையாக உன்னை நம்பி கேட்குறேன். உன்னை என்னால் எளிதில் அணுக முடியும். நான் வெளியில் உன்னை தேட வேண்டாம், நீ உள்ளேயே இருக்கியே. நான் மனசால தியானம் செய்து உன்கிட்ட வேண்டிக்கிட்டாலே போதுமே. உன்னை பார்ப்பதற்கு நான் போய் வரிசையில் நிற்க வேண்டாம், ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம், உலகம் முழுக்க கூட போக வேண்டாம். கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய இதயத்துக்குள்ளே இருக்கிறேன், உன்னை நினைத்து கொண்டாலே போதும், நீ கேட்டதையெல்லாம் கொடுத்துருவேன். அதனால தான் பாரதி என்ன சொல்கிறாரு? கமலாசனத்து கற்பகமே. கமலம்னா தாமரை, இந்த இடத்துல இதய தாமரை அப்படிங்கிற பொருளை நீங்கள் எடுத்துக்கணும். நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பேல்ல, நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்? நல்ல தமிழ் கவிதையை தானே கேட்குறேன். நான் நினைக்கும் போது எனக்கு கவிதை கொட்டணும். நான் என்ன தலைப்பில் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை தங்கு தடையில்லாமல் எழுதிக்கிட்டே போகணும். அந்த வரத்தை நீ எனக்கு தரணும். நீ தான் கேட்டதையெல்லாம் கொடுக்குறவன்ல. கேட்டதெல்லாம் கொடுக்குறவன் மட்டும் கிடையாது, அதை செய்து தருபவனும் நீ தானே. அதற்காகத்தானே அவ்வளவு பீடிகையோடு உன்னை கூப்பிடுறேன். வையந்தனையும் வெளியினையும் வானத்தையும் உன் படைத்தவனே, நீ தான் பிரம்மா, நீ தான் சரஸ்வதி, நீ தான் ஆனைமுகன், நீ தான் எனக்கு தலைவன், எல்லாம் சொல்கிறேன்ல. கண்டிப்பாக உனக்கு பிடிச்சிருக்கும்ல நான் சொல்கிறது. நீ எனக்காக இதை செய்து தர மாட்டாயா அப்படின்னு பாரதி கேட்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா, கற்பக விநாயக கடவுளே போற்றி அப்படின்னு தொடங்குறார். இந்த 4வது பாடல், இந்த முதல் அடி அகவல் அப்படிங்கிற அந்த கவிதை வடிவத்தில் எழுதப்பட்டது. கற்பக விநாயக கடவுளே போற்றி, சிற்பர மோனத்தேவன் வாழ்க அப்படின்னு அந்த வாழ்த்து தொடங்குது. இந்த பாடலில் நடுவில் வரக்கூடிய ஒரு சில வரிகள் நமக்கு கிடைக்கல. ஆனாலும் கிடைத்த வரிகளை வைத்து பார்க்கும்போது கூட இவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப எளிய வார்த்தைகளால் இந்த கவிஞனால் எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிற ஆச்சரியம் நமக்கு ஏற்படுது. இந்த போற்றி பாடலுக்குள்ளே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா பாரதி என்ன சொல்கிறாரு? கணபதி தாளை கருத்திடை வைப்போம், குணமதில் பலவாம் கூறக்கேளீர். கணபதினா உங்களுக்கு தெரியும், விநாயகருடைய இன்னொரு பெயர். கணங்களின் தலைவன் கணபதி. கணபதி தாளை கருத்திடை வைப்போம். கருத்துனா இங்கே சிந்தனை அப்படின்னு அர்த்தம், மனசுன்னு அர்த்தம். வெறும் உடல் ரீதியாக கைகளால் கால்களை தொட்டு வணங்கி அப்புறம் மறந்துடக்கூடாது, அதற்கு பேர் பக்தி இல்லை. மனசால் எப்போதும் அவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும், மனசால் அவனுடைய கால்களை எப்போதும் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான பக்தி. அப்போ தான் பலன் கிடைக்கும். அதை தான் பாரதி இங்கே சொல்கிறார். கணபதி தாளை கருத்திடை வைப்போம். அதனால் என்ன நன்மை? நிறைய நன்மைகளாம். குணம் அதில் பலவாம். குணம்னா இந்த இடத்துல நன்மை அப்படின்னு பொருள். என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு பாரதி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? முதல் நன்மை ஒரு பெரிய பட்டியல். இது அந்த பட்டியலை முதல்ல பார்த்துருவோம், அதற்கப்புறம் அந்த விளக்கத்தை பார்க்கலாம். உட்செவி திறக்கும், அகக்கண் ஒளி தரும், அக்கினி தோன்றும், ஆண்மை வலியுறும், திக்கலாம் வென்று ஜெயக்கொடி நாட்டலாம், கட்செவி தன்னை கையிலே எடுக்கலாம், விடத்தையும் நோவையும் வெம்பகை அதனையும் துற்றமென்றெண்ணி துயரிலாதிங்கு நிற்றலும் வாழ்ந்து நிலை பெற்றோங்கலாம், அச்சம் தீரும், அமுதம் விளையும், வித்தை வளரும்,
வேள்வி ஓங்கும், அமரத்தன்மை எய்தவும் இங்கு நாம் பெறலாம், இஃது உணர்வீரே. உட்செவி திறக்கும். அது என்ன உட்செவி திறக்கும்? வெளியில் 2 செவிகள் இருக்கு, நமக்கு தெரியும். இந்த உட்செவி திறக்கும் என்பது ஒரு ஆன்மீக அனுபவம். அந்த நாத இன்பத்துக்கான ஒரு அடையாளம்தான் இந்த உட்செவி திறக்கும். இது பல அருளாளர்கள் சொன்னது தான். ஔவையார் தான் எழுதிய விநாயகர் அகவல்ல சில யோக ரகசியங்களை சொல்லியிருக்காங்க. நாம் யோகம், தவம், தியானம் இந்த மாதிரியான சில ஆன்மீக சாதனைகளை ஒரு தேர்ந்த குருவிடமிருந்து கற்று ஒவ்வொரு நாளும் அதை பயிற்சி செய்யும்போது நாம் பலவிதமான ஆன்மீக அனுபவங்களுக்கு ஆட்படுவோம். அதில் ஒன்று தான் இந்த நாத இன்பம் என்பது. நமக்குள்ள நிறைய ஓசைகள் கேட்கும் அப்படின்னு அருளாளர்கள் சொல்கிறாங்க. மணியோசை கேட்கலாம், அலையோசை கேட்கலாம், என் பறையோசை கூட சில பேருக்கு கேட்டிருக்கிறது. பாரதியாருக்கும் ஒருவேளை அந்த அனுபவம் இருந்திருக்கலாம். அகக்கண் ஒளி தரும். இங்கே அகக்கண் அப்படிங்கிறது 2 புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நெற்றிக்கண், 3rd ஐ அப்படின்னு நாம் சொல்லுவோம். இது திறக்கும் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஆன்மீக தத்துவ விளக்கங்கள் எல்லாம் இருக்குது. அடுத்தது அக்னி தோன்றும் ஆண்மை வலியுறும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் சொல்கிறாரு. அதற்கான விளக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொளிகளில் நாம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.